அனைவருக்கும் வணக்கம். கடகராசனியர்களுக்கு நீங்கள் இவ்வளவு நாட்களாக சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகாது. அந்த வகையில் கடகராசனியர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் லாட்டரி யோகம் அடிக்கக்கூடிய அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கடகராசனியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், கன்னியில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்களான இந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு லாட்டரி யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, லாட்டரி என்பது ஒரு 100 அல்லது 1000 பேர் லாட்டரி வாங்குகிறார்கள் என்றால் அவற்றில் ஒருவருக்கு மட்டுமே அந்த லாட்டரி பணம் என்பது கோடியாகவோ லட்சமாகவோ கிடைக்குங்க. ஆனால் அந்த லாட்டரியை பொறுத்த வரைக்கும் பலருக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ஆனால் இந்த லாட்டரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் இவ்வளவு நாட்களாக என் பயனை நோக்கி ஓடுகிறார்களோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அதற்கான லாட்டரி யோகமாக நீங்கள் செய்ததை விட பல மடங்கு நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த லாட்டரி யோகமாகும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்களான செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதி 12இல் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறந்தது என்றுதாங்க சொல்ல வேண்டும். எதிரிகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் அடங்கி இருக்குங்க. ஆனால் அதே நேரம் பாக்கியாதிபதி உங்களுடைய ராசி விரயஸ்தானமான 12இல் இருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியில் லாபாதிபதி சுக்கிரன் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சுப காரியங்கள் உள்ள தாமதங்கள் விலக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய வெற்றியையும், வேலை வாய்ப்பையும், முன்னேற்றத்தையும், தைரியத்தையும், சகோதர உறவுகளையும் பலப்படுத்துவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய சிந்தனை ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக முயற்சித்த காரியங்களிலிருந்து சிறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், சுக்கிரன் ஆகிய இருவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே மற்ற ஏனைய கிரகங்களின் மூலம் அனுகூலம் எதையும் இப்போதைக்கு உங்களால் எதிர்பார்க்க இயலாதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் என்றாலும் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளினால் பண விரயம் ஏற்பட இருக்கு. அதே போல இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரம்பத்திலிருந்தே அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்கும். உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட இருக்கு. பல தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விட நேரிடுங்க. தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது. பணிச்சுமை சக்திக்கு மீறி இருக்குங்க. எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை உங்கள் திருப்தி செய்ய இயலாதுங்க.
இருப்பாங்க. உங்களுடைய கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே தான் இருப்பாங்க. வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட மனதை அரித்துக் கொண்டே இருக்கும் கூடுமானவரை. கடகராசினியர்களான நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திற்கு தீவிரமாக செய்து வந்த வேலையின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு. அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற இடமாற்றம், அதே போல துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகு அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடுமையான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பது தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க இருக்கு. மேலும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அளவோடு முதலீடு செய்து திட்டமிட்டு உங்களுடைய சரக்குகளை விற்பது நஷ்டம் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்கு. இதனை ஏன் வற்புறுத்துகிறோம் என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை திட்டமிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகமான சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களால் அவ்வளவு சாதகம் இல்லைங்க. ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. நியாயமாக கிடைக்கும் என்று பல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. திரைப்படத்துறையினர் சற்று கடுமையா நிதி நிலைமையை சந்திக்க நேரிடும் என்பதால் பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது, பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர், உரம், விதைகள் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. இருந்தாலும் உழைப்பு என்பது சற்று கடினமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிம்மதியை பாதிக்கும். திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தன குடும்ப பாக்கியஸ்தானத்தில் நெருப்பு கிரகமான சூரியன் அமர்ந்திருப்பது சிறப்பான நிலை இல்லைங்க. அதோடு எதுவும் அமர்ந்திருப்பது சனி ராகு பார்வை வாக்குஸ்தானத்தில் விழுவதும் பேசுவதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனத்தை வலியுறுத்துதுங்க. அதே போல் வாக்குறுதிகளை தந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த வாரத்தில் போதுமானதாக அமைது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, வயதானவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.